ஹலோ கைஸ், இன்னைக்கு சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் ரெண்டு ஆர்ச்சைவர்ஸ் விளையாடுறாங்க. வழக்கம் போல மும்பை இந்தியன்ஸ் டாஸ் ஜெயிச்சிருந்தாங்க. டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க சென்னையில சேப்பாக் விக்கெட்ல. ஒவ்வொரு டீமும் என்ன பண்றாங்கன்னா 200 விக்கெட்ல வந்து 240 ரன் அடிச்சிருந்தாங்க. இந்த மும்பை இந்தியன்ஸ் அப்படியே ஆப்போசிட்டா பண்றாங்க. 200 பிட்ச்ல வந்து 150 160 ரன் அடிக்கிறாங்க. அதுலயும் வந்து சில டைம் வந்து ஃபாலோ ஆன் ஆகுற மாதிரி 2 இன்னிங்ஸ் கொடுத்தாலும் 200 அடிக்க மாட்டேங்காங்க. அந்த மாதிரி இருக்கு. 10 ஓவர் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. 90 ரன் அடிச்சிருந்தாங்க. சரி 200 அடிப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த 10 ஓவர்ல வந்து வெறும் 69 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. அதாவது நம்ம கல்லி கிரிக்கெட்லாம் வந்து பால் எடுத்துட்டு முதல்ல வந்துருவாரு ஒருத்தர். அப்புறம் பேட்டிங்க்கும் வந்து ஹிட்டர்ஸுக்கு முன்னாடி எல்லாம் வந்துருவாரு. அவர் அதே மாதிரி வந்தாரு வழக்கம் போல. இன்னைக்கு சரியான இன்னிங்ஸ் ஆடினாரு. 2020 மேட்ச்ல எப்படி வந்து ஓடிஐ டெஸ்ட் ஆடுறது வந்து மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்ல இருந்து கத்துக்கலாம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ங்க. ஒரு மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ஒரு டீமை பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு காலத்துலலாம் வந்து 160 ரன் 150 ரன் அடிச்சாலே டிஃபெண்ட் பண்ணிடுவாங்கன்னு நம்பிக்கையா இருக்கலாம். ஆனா இப்போ என்னன்னா வந்து 15 ஓவர்ல டீம் சேஸ் பண்ணிடுவாங்களா இல்லைன்னா 10 ஓவர்ல சேஸ் பண்ணிடுவாங்களாங்கிறது யோசிக்கிற மாதிரி இருக்கு. சரி இருந்தாலும் சரி நம்ம கடைசி வரை கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி இருப்போம். என்ன பண்றாங்க இந்த டார்கெட்டை வந்து டிஃபெண்ட் பண்றாங்களான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இல்லைன்னா டஃப் கொடுத்து தோத்தா கூட பரவாயில்ல. கேவலமா தோக்குறது தான் வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வலிக்கு. பாப்போம் என்ன பண்றாங்கன்னு.